Hey guys, நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த டிசைனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் டிசைனை அப்படியே வந்து நம்ம கோடிங்கா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிக்மான்ற இந்த டூல் தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பண்ணதுதான் இந்த வெப்சைட். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கோடிங்ல வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் மோடுன்னு சொல்லுவாங்க. இதை ஆன் பண்ணினோன்னு உங்களுக்கு டெவலப்பர் மோடு வந்து ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பிளகின் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதுல பிளகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல சர்ச் ஆப்ஷன்ல போய் லோகோஃபை அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. லோகோஃபைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு பிளகின் வரும். அந்த பிளகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளகினை வந்து நம்ம லாகின் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோகோஃபை அப்படின்னு கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா வர இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. locofy.ai அப்படின்னு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் லாகின் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணலைன்னா இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடியே வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணனால எனக்கு இப்படி காட்டுது. நீங்கள் இன்னும் லாகின் பண்ணலைன்னா இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதை லாகின் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிக்மா போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த பிளகினை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். லாகின் பண்ணலைன்னா இதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வந்து கோடிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ, எந்த டிசைனை உங்களுக்கு கோடிங்கில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டிசைனோட ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணுங்க. எனக்கு இந்த மொத்த ஃப்ரேமையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதனால நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைனை வந்து கோடிங்கில் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதோட ப்ரிவியூ வந்து இங்கே காட்டுது. கீழே வந்தீங்கன்னா அதோட கோடிங் இருக்கும். இங்கே இருக்கா index.html, index.css, global.css இருக்கா, இதுதான் அதோட HTML CSS ஃபைலு. இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க, நிறைய டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. React.js, Vue.js, அதுக்கப்புறம் HTML CSS இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ்க்குமே இதில் ஆப்ஷன் இருக்குது. ஒரு மொபைல் ஆப் டிசைன்னா அதையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் கோடிங்கில். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா CSS, அடுத்து இன்லைனா நீங்கள் ஸ்டைல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து டெய்ல்வின் CSS வேணுனாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட்ஸு, ஸோ இதெல்லாம் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் index.html ஃபைல் எடுத்துக்கிறேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல global.css எடுத்துக்கிறேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன், CSSல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா index.css ஃபைல் இருக்குது, அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் CSSல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து அந்த வெப்சைட் வந்துருச்சு. இங்கே அந்த வெப்சைட் மொத்தமே, இந்த என்டையர் பேஜ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஆனால் அந்த இமேஜை மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் தனியாக தான் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தனியாக அசட்டுன்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி வேணுன்னா, இல்லை இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் தனியாக இந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இமேஜ் மட்டும் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா HTML CSS கோடு வந்து அப்படியே வந்து அதில் இருக்கிற மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். அந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கோடிங்கில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி வந்து நீங்கள் ரியாக்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், Vue.js வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் ஆப் ஏதாவது டிசைன் பண்ணுறீங்கனாலும் அதையே வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிக்மாவில் வந்து நீங்கள் வெறும் டிசைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும், அதை உங்களுக்கு ஈஸியாக வந்து கோடிங்கில் கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கோடிங் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.